இந்த பாருங்க. என்னது? ஐயோ கடவுளே. ஓ கூலிப்பு போயிட்டு போட்டு போயிருக்காங்க. சிகரெட்டு இதை நான் கையால் எடுத்து தூக்கி வெளியே நான் போடணும். எங்கள் டிரைவரோட பொழப்பே இப்படி தான். இதே அசிங்கமாக இருக்குது. நான் இது என்னண்ணா சமணப்பா? அது மேக்ஸிமம் யூரினாக இருக்கும். அது இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் வந்து கப்புள்ஸ். ஆனால் நான் வந்து ஓட்டும் போது 2 பேரை பிடிச்சேன். அது எப்படின்னா வந்து 2 பேருக்கும் 18 வயசு ஆகலை. ஓகே, 2 பேரும் ஒன்றா. அது அசிங்கமாக சின்ன பையன். ரூம் ஏதோ புக் பண்ண மாதிரி உள்ள ஏன் வந்தீங்கன்னு நாங்கள் எப்படி ஏதோ பண்ணுறோம், நீங்கள் எப்படி திறந்து பார்க்கலாம். இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு 2 பசங்க. ஓ, அந்த பொண்ணும் பையனும் லவ்வர்ஸ் ஸ்கூலில் இருக்கு. ஓகே, அவங்க ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு ஆசைப்பட்டு இருக்காரு. அதே பொண்ணு தான் சமனும் போட்டிருக்கோம் அந்த பையனுக்காக. ஓகே. ஆனா அப்பா வந்து நம்மள்ட்ட அட்வைஸ் பண்ணி பொண்ணை பாத்துங்க, புதுசா போகுது. ஆனா அடுத்த ஸ்டாப்பிங் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பையன் ஏறி கடைசி பர்த்ல சிங்கிளா புக் பண்ணிட்டு கடைசியா போய் வந்து பார்த்தா வெளியே சொல்ல முடியாது. 2 பேரும் மாறி படுத்திருப்பாங்க, இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம வந்து இந்த காண்டம் அது இது நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீ கேட்போம், ஏமா டீசெண்டா இருக்க மாட்டீங்களா, தப்பா பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளீன் பண்ண அமௌண்ட் போட்டு விட்றேன், நீங்க கிளீன் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இன்டர்வியூ வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், இதுலயே வச்சுக்கலாம். உள்ள என்னென்ன இருக்கும் நான் இதுலயே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ க்ளீன் பண்ண வந்து க்ளீன் பண்ணல. ஓகே, க்ளீன் பண்ண போறேன். அவங்க பேசஞ்சர் என்னென்ன போட்டிருக்காங்க நீங்க இதே பாருங்க லைவ்ல. சரி, பார்த்துவாங்க. மெக்கானிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே வர ஆன்ஸு ஓகே போட்டுருக்காங்களா. ஒரு பர்த்தை நீங்கள் தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்காங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க. இந்த பாரு சாப்பிட்ட கூலிப்பு. ஓ கூலிப்பு போயிட்டு இதை போட்டு போயிருக்காங்க. அதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் சிகரெட்டு. உள்ளே சிகரெட் பிடிப்பாங்கண்ணா கடைசி பர்த்தில். தாய்லாண்டப்பா. இந்த பாருங்க. என்னது? நீங்களே பாருங்க சொல்றது. கையில் எடுங்க பார்த்து. இந்த பாரு. ஐயோ கடவுளே, என்னத்த சொல்றது. இதை நான் கையால் எடுத்து தூக்கி வெளியே நான் போடணும். புரியுது. என்ன பண்றது, நான் வரேன். என் கையால் எடுத்து அப்படி தூக்கி இதில் போட வேண்டியதாக இருக்கு. எங்கள் டிரைவரோட பொழப்பே இப்படிதான். அடுத்தவங்க போகிறது வந்து பெரிய அசிங்கமாக இருக்கு. நான் இது என்னண்ணா சமணப்பா? அது மேக்ஸிமம் யூரினாக இருக்கும். ஓ, அது நான் தான் இப்போ க்ளீன் பண்ணலாம். பாட்டிலில் பிடிச்சி வச்சிருவாங்க. ஆமாம். ஓகே 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 கடவுளே. ஆனா இது இப்போ இவ்வளவு இந்த மாதிரி கெட்ட பொருள்லாம் இருக்குது. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா போனு செயின் அப்படிலாம் கிடைக்குமாண்ணா? மேக்ஸிமம் வந்து ஏர்பாட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஏர்பாட்ஸ் செயின் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஓகே, தோடு இந்த திருவாணி இது மாதிரியே கிடைக்கும். ஓகே, அதை நாங்கள் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் மேக்ஸிமம் மொபைல் அதிகமாக கிடைக்கும். புரியுது. மொபைல வந்து மறந்து கண்டிப்பா வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம சார்ஜர் கேபிள் கொடுக்குறோமா, சார்ஜிங் போடுறாங்க, அப்படி போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த பர்த் இடையில அப்படி இங்கே மாட்டிக்கும் நடுவில். பேகு மொபைலு மேக்ஸிமம் பர்ஸு எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. திரும்ப வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். அந்த ஃபோன் தான் இங்கே இருக்கும். புரியுது. அவங்களா போனதுக்கு அப்புறம் வந்து கம்பெனிக்கு கால் பண்ணி நமக்கு கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி, அதுதான் பாராட்டக்கூடிய. ஏன்னா நம்ம வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விடுறோம். அப்போ வந்து தூங்கிடுவாங்க. நம்ம தான் கொண்டு வந்து எழுப்பிவிடுவோம் அவங்கள. ஸ்டாப்பிங் வந்துருச்சு, உங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சு, வாங்க இறங்குங்கன்னு சொல்லி நாங்கள் எழுப்பிடுவோம். அவங்களாம் எந்திரிச்சுலாம் வெளியே வர மாட்டாங்க. நாங்கள் எழுப்புறதுனால அப்போ எந்திரிச்சு ஆஹா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே கீழே இறங்கி வரும்போது பேகு பர்ஸு மொபைலு விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, நான் இதை பத்தி இன்னும் மேலும் விஷயங்கள்லாம் வந்து நம்ம உட்காந்து பேசலாம். கண்டிப்பா வாங்க. ஓகே, நான் ஒரு டிரைவரா அப்புறம் நீங்க கிளீனராகவும் இருக்கீங்க. என்ன சிக்கல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க கஸ்டமர்னால? நம்ம பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து வரவங்க சில பேர் நீட்டு ஜெனுவல் ஆம்னி பஸ்ஸுக்குன்னு பேசஞ்சர் எல்லாம் இருக்காங்க. ஓகே, அவங்கெல்லாம் எந்த டிஸ்டர்ப் எதுவும் பண்றதில்லை. ஓகே, சில பேர் வந்து வர்றாங்க. அது இல்லாமல் வந்து மேக்சிமம் வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா சாப்பாடு இருக்குல்ல, ஃபுட்டு. நம்ம வந்து நாங்கள் வந்து ஈசிஆர் லைனில் ஓட்டுறோம். ஓகே, ஈசிஆர்ல பொறுத்தவரையும் நாங்கள் ஹோட்டலில் வந்து மேக்சிமம் ஹோட்டலே இருக்காது. ஈசிஆர்ல வண்டி நிப்பாட்டி கஸ்டமர் இறக்கி விட்டு சாப்பிட்ற மாதிரி
ஈசிஆர் அவுட்டர் ஆகிற வரையும் இப்போ ஒரு 11 மணி ஆயிரும். ஓகே அது வரையும் ஹோட்டல் இருக்காது, ஓகே நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது. அதனால மேக்ஸிமம் எல்லா பேசஞ்சரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும். சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்டுட்டு கைக்குள்ள வரோம்ல, கைக்குள்ளிட்டு சாப்பாடை தூக்கி போட்டுரும். எல்லா பேசஞ்சரும் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பர்த்து தான். சீட்டு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு தான் நம்ம வண்டியில் இருக்கும். ஓகே அது சாப்பிட்டு அப்படியே இந்த பர்த்து பக்கத்துலேயே இந்த காலிக்கிட்ட அப்படியே முடிஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுலேயே கை கழுவி எப்படின்னா வந்து ரைஸோ புரோட்டாவோ ஏதோ மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு அதுலேயே கை கழுவிட்டு அப்படியே இந்த ஓரமாக அந்த கட்டி விட்டுருவோம். லக்கேஜ் வைக்கிற இடத்துல அப்படியே கட்டி விட்டு போயிடுவாங்க. ஓகே அது எடுத்து போட மாட்டாங்க. காலையில் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு வந்து பார்க்கும் போது நம்ம எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. அது வந்து உள்ள தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி எறும்பு வச்சு. அது இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் வந்து கப்புள்ஸாக வராங்க. சில பேர் சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது கப்புள்ஸாக ஏறுவாங்க. இந்த டபுள் பர்த்து புக் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒன்று புக் பண்ணாங்க, நீட்டாக இறங்கி போயிடுவாங்க. ஊர்லேருந்து வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பேராவண்ணி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், மாயாவரம், இப்படி இந்த ரூட்டில் வந்து அப்படியே ஈஸியாக ஜாயிண்ட் ஆகும். அப்படிங்கும் போது ஒரு ஜென்ஸ் வந்து பட்டுக்கோட்டையில் ஏறுவார், அவர் டபுள் பர்த்து புக் பண்ணிடுவார். ஓகே. இன்னொரு ஆள் வந்து மன்னார்குடியோ இல்லை திருவாரூர்ல ஏறுவாங்க. ஓகே. அப்போ வந்து லேடிஸ் ஏறினா கூட அவங்க அப்பா வந்து ஏற்றி விடுவாங்க. தம்பி பார்த்து பொண்ணு போகுது, பார்த்து இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவார். ஓகே. ஆனால் அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து B6ன்னு வச்சுங்களேன். ஓகே. பர்த்து வந்து 6-7 அப்படிங்கும் போது அந்த பொண்ணை 6ல் போட்டிருக்கோம். அதே பொண்ணு தான் 7ம் போட்டிருக்கோம் அந்த பையனுக்காக. ஓகே. ஆனால் அப்பா வந்து நம்மள்ட்ட அட்வைஸ் பண்ணி பொண்ணை பார்த்துங்க, புதுசாக போகுது, அட்ரஸ் தெரியாது, இந்த கிண்டியில் இறக்கி விட்ருங்க, இல்லை திருவாமியூரில் இறக்கி விடுங்க, இல்லை கோயம்பேடில் இறக்கி விடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த ஸ்டாப்பிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பையன் ஏறி உள்ளே ஏறி உட்கார்றது தான். ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டினா கூட யாரும் இறங்க மாட்டாங்க, இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள. ஓகே. அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இறங்கி போகும்போது 2 பேரும் தனித்தனியாக இறங்கி போவாங்க. புரியுது. அது வந்து நமக்கு என்ன நினைக்கிறேன்னே தெரியல நமக்கு. நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? நிறையா பார்த்துருக்கோம். அது எப்படி சொல்கிறதுனா, கடைசி பர்த்தில் சிங்கிளாக புக் பண்ணிட்டு ஓகே கடைசியாக போய் வந்து பார்த்தா 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாது, சொல்லுங்க, அவங்க அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்னன்னு தட்டி கேட்டா நீ எப்படி வந்து திறந்து பார்க்கலாம். நம்ம மேக்சிமம் உள்ள போறது எப்படின்னா, ரெஸ்ட் ரூமுக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு நிப்பாட்டோம். அப்படி நிப்பாட்டும் போது பேசஞ்சர் எல்லாம் இருக்காங்களா, ஏன்னா இப்ப எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம 10 நிமிஷம் வண்டி நிற்கும், ரெஸ்ட் ரூம் போறவங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவோம். நம்ம போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். அப்ப எல்லா பேசஞ்சர் வரணும். 2 பேர் 3 பேரை விட்டுட்டு போயிட்டா நமக்கு தான் சங்கடம். பின்னாடி திருப்பிட்டு வரணும், இல்லைன்னா வேற வண்டியில ஏறி வர சொல்லணும். அதனால போய் உள்ள செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ண போகும்போது 2 பேரும் மாறி படுத்திருப்பாங்க, இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம வந்து இந்த காண்டம் அது இது நிறைய வண்டி கிளீன் பண்ணும் போதெல்லாம் நிறையா காண்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பர்த்தை அப்படியே தூக்கிட்டு அது கீழே உள்ள சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கு அது தெரியாது. ஏன்னா இப்ப நீங்க வரீங்க, பார்க்க நீட்டா இருக்கீங்க, நீங்க யூஸ் பண்றீங்க, ஏதோ லேடிஸோ ஜென்ஸோ அது உங்க சிஸ்டரோ யாரும் நம்ம நினைப்போம், நமக்கு லவ்வரே தெரியாது. 2 பேரும் இருப்பீங்க, அப்புறம் இறங்கி போயிருங்க. நாங்க வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க பெட்டெல்லாம் வந்து கவர்லாம் சுத்தம் பண்ணுவோம். இதை தூக்கிட்டு உள்ள மண்ணெல்லாம் கூட்டுவோம். அப்பதான் நாங்க பார்ப்போம். அதை புரியுது. நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதை விடுங்க, நம்பருக்கு நாங்க கால் பண்றது அடுத்த ஆப்ஷன். ஓகே. அது ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்னா உடனே கால் பண்ணிடுவேன். சில பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க, யூரின் போயிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைங்க, இந்த சாப்பிட்றவங்க, அவங்களுக்குலாம் உடனே கால் பண்ணி கேட்போம், ஏமா டீசெண்டா இருக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்போம். சில பேர் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவாங்க, சில பேர் தம்பி ஏதோ தப்பா பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளீன் பண்ண அமௌண்ட் போட்டு விட்றேன், நீங்க கிளீன் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம காசு வாங்குறது இல்லை. ஓகே சரிம்மா, நம்ம அடுத்த தடவை வேற பஸ்ஸுக்கு போனாலும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். சில பேர் ஆசா பேசுவாங்க, உன்னால என்னடா பண்ண முடியும், நீ இந்த லைன் ஓட்டுற, நீ கோயம்பேடு தாண்டிடுவியா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஆளும் இருக்கு. அது இல்லாமல் மேக்சிமம் வந்து ஜென்ஸு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு. ஓகே. வந்துட்டு இப்போ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து படுத்துருக்குன்னு வச்சுக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் படுத்துருக்காரு. ஓகே. நான் கம்முன்னு படுக்கணும், நான் ஃபுல் போதையில் இருக்கேன், பக்கத்து ஆள் எந்த கெட்டப்ளுக்கும் கிடையாது. ஏன்னா டபுள் பர்த்து தான் போட்டிருக்காங்க, பக்கத்தில் கை போடுறது எல்லாம் பண்றது. ஆமா, அந்த பேசஞ்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், இந்த மாதிரி பக்கத்துல குடிச்சிட்டு வண்டி படுத்திருக்காரு, மாத்தி கொடுங்க. அன்னைக்குன்னு பார்த்து வண்டி ஃபுல்லா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, அவரையும் இறக்கி விட முடியாது. ஆனா ரேட்டு கூட போட்டு டிக்கெட் போட்டிருப்பாரு.
என்ன பண்றது எங்களுக்கும் தெரியல. ஆனா அவங்க ஃபுல்லா குடிச்சிட்டு. நீங்க செக் பண்ண மாட்டீங்களா வர ஏறும்போது குடிச்சிருக்காங்களா அப்படிலாம்? செக் பண்ணுவோம். ஏறும்போது ரீசெண்டா ஏறிடுறாங்க, பாட்டில்ல கலந்து வச்சுட்டு ஏறிடுறாங்களே. நாங்களும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு போடுறாங்க. நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. ஒரு 1500 2000 கொடுத்து வராங்கன்னா நீங்க இறங்கிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு மன கஷ்டம் இருக்கும். அந்த ஒரு ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். டிக்கெட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி உங்களை இறக்கிட்டு போகுது. அது மாதிரி இந்த பசங்க வராங்களே, சின்ன இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, வேலை பார்க்குற பசங்க, ஃபுல்லா ஆன்ஸு கூலி வண்டியில் ஏறி வைக்க வேண்டியது. அது வச்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுறேன். இந்த பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு பேசஞ்சர் போட்டு இருக்காரு. புரியுது. ஆமா, என்ன பண்றது, இதை போட்டுட்டு போறாங்க. இது வேற பிரச்சனை. வாயில வைக்கிறத எடுத்து கீழே போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா சீட்டு மேல இந்த ஸ்கிரீனை எடுத்து தூக்கி போட்டு இந்த ஸ்கிரீன்ல கை துடைக்கிறது. சாப்பிட்டுட்டு இப்படிதான் கை துடைப்பாங்க. எல்லாம் பண்றது. இந்த ஸ்கிரீன் எதுக்கு கொடுக்குறோம்? பிரைவேட்டா நீங்க தூங்க, இதுலயே எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அது மாதிரி விஷயம் தான் வரையும் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு துண்டு மாதிரி. இப்போ வந்து நம்ம டிரைவ் பண்றோம்ல, அப்ப வந்து வண்டி வந்து ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல நீங்க கோயம்பேடுல போர்டிங் போடுறீங்க, அண்ணன் வடபழனி, இவங்க அசோக் பிள்ளர், இது மாதிரி ஒரு ஆளு ஒரு போர்டிங்ல ஏறுவாங்க. அப்படி ஏறும்போது கோயம்பேடுல இருந்து நான் வண்டி நிப்பாட்டுறேன்னா எனக்கு முன்னாடி ஒரு 30 வண்டி 40 வண்டி கிளம்பும். அப்படிங்கும் போது டிராபிக் வந்து நெரிசல் இருக்கு. அது இல்லாம சிக்னல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகும்போது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டா தான் வரும் போகும். ஆன் டைம் வர மாட்டீங்க போட்டு எங்களை சாவடிப்பாங்க போட்டுக்கிட்டு. சார் இது மாதிரி டிராபிக் அந்த நேரம் பார்த்து ஆம்புலன்ஸ் கிளாஸ் ஆகும். அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த லைன்ல மாட்டிருப்போம். போலீஸ் வந்து நம்மள மறைச்சிருவாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் நம்மள விடுவாங்க. ஆம்புலன்ஸ் போனா மட்டும் நம்மள விட்டுற மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து ஒரு 10 வண்டி ஆம்புலன்ஸ் முன்னாடி பின்னாடியே போனா நம்ம வேகமா போயிருவோம்னு சொல்லிட்டு பைக்கு காரு எல்லாம் அவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நம்மள பேக் பண்ணி அனுப்பாங்க. அதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும். ஆனா அடுத்த ஸ்டாப்பிங் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் குழந்தையோட நிக்கிறேன், நான் வந்து சில நேரத்துல மழை பெய்யும், அட்ரஸ் தெரியாது, கொசுக்கடி, ரொம்ப ஹேஷா திட்டிகிட்டே இருப்பாங்க. கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், சார் வெயிட் பண்ணுங்க, உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், வண்டி வருது, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை வந்து விட்டுட்டு ட்ராக் பண்ணி பார்க்க முடியும்ல. அவங்க ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க. ட்ராக் பண்ணி பார்த்தாலும் இவ்வளோ பேச்சு பேசுவாங்க. சில நேரத்தில் ட்ராக்கிங்ல பார்க்கும்போது சிக்னல்லே நிற்கும் வண்டி 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு உள்ள வந்தாதான் லைவ் ட்ராக்குக்கு வண்டி வரும். அவங்க அதுலயே இருப்பாங்க. என்ன சிக்னல்லே என்ன வண்டி நிக்குது, அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் அடிச்சு சத்தம் போறது. அப்ப நம்ம சொல்லுவோம், நீங்க வந்து ஓனர்கிட்ட யார்கிட்ட டிக்கெட் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, வண்டி வந்துட்டு தான் இருக்கு, வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய பஸ்ல வந்து லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அதிகமா? இப்ப ரெட் பஸ் பொறுத்த வரையும் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ தான் அலோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா பேசஞ்சர் அப்படி பாக்குறது இல்ல. சில பேர் கட்டப்பையில வருவாங்க, சில பேர் அரிசி இந்த மாதிரி பேக்கேஜ் பொட்டி ஃபுல்லா எடுத்து வந்து வைப்பாங்க. அதுக்கு பெரிய அட்டெண்டர், நம்ம வண்டிக்கு அட்டெண்டர் வந்துருவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆகும். ஏன்னா இப்ப லக்கேஜ் வண்டியில ஏத்திடுவாங்க. பேசஞ்சருக்கு 1 2 ஏத்தலாம், 5 6 இப்படி கொண்டு வந்து ஏத்துவாங்க. ஏன்னா சென்னை தான் எல்லா ஜாமானும் கம்மியா கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுனால எல்லாத்தையும் நிறைய வாங்கி கொண்டு வந்துடுறாங்களா, அதோட அட்டெண்டரும் அவங்களும் மாட்டிப்பாங்க. நீட்டா வந்தாங்கன்னா நீட்டா நாங்களும் கொண்டு போய் இறக்கி விட தயார். இது மாதிரி கொஞ்சம் ஹார்டா பிஹேவ் பண்ணாதான் நாங்க கொஞ்சம் வந்து சத்தம் போட வேண்டிய நிலைமை இருக்கு. வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கப்பல்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க பேசிட்டோம். அப்படி ஏதாவது நடந்த ஒரு விஷயம், ஏதாவது இருக்கான சம்பவம் ஏதாவது மறக்க முடியாது, பெரிய பிரச்சனையாச்சு? ஆனா நான் வண்டி ஓட்டும் போது 2 பேரை பிடிச்சேன். அது எப்படின்னா வந்து 2 பேருக்கும் 18 வயசு ஆகலை. காலேஜ் படிக்கிறாங்க போல இருக்கு. அவங்கள வந்து அவங்க தனித்தனியாக பெட்டை போட்டு இந்த டபுள் பர்த் அந்த பையன் பார்த்துருக்காப்புல, சிங்கிள் தான் அந்த பொண்ணு. இது வந்து ஆள் புக்கிங் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டாப்புல 2 சேர்த்து போட்டார். அதுக்கப்புறம் வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. அப்படிங்கும்போது நாங்கள் செக்கிங் பண்ணிட்டு வரும்போது பக்கத்து பேசஞ்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னன்னு போய் பார்த்தா 2 பேரும் ஒன்னா, அது அசிங்கமா அந்த பொண்ணு டிஷர்ட் போட்டிருக்கு, அந்த டிஷர்ட்டுக்குள்ள அந்த பையன் வந்து உடம்பு விட்டு 2 பேரும் ஒன்னா. நான் போய் கூப்பிட்டதுக்கு அவ்வளோ பிரச்சனை. நீ எப்படி நீ எழுப்பலாம், நீ எப்படி வந்து உள்ள வந்து பார்க்கலாம், அப்படி சின்ன பையன் ரூம் ஏதோ புக் பண்ண மாதிரி உள்ள வந்தீங்கன்னு நாங்க எப்படி ஏதோ பண்றோம், நீங்க எப்படி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஹாஷா திட்டு கிளீனரை வந்து அடிக்க வந்து, அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு வந்து வெளியே உட்கார வச்சு அந்த பொண்ணை தனியா உட்கார வச்சு, அந்த பொண்ணுகிட்ட யாரும் பேசல, ஒரே வார்த்தை கேட்டோம்,
நீங்கள் ஒரு பொண்ணு தானே, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அப்புறம் அந்த பையனை வந்து சென்னை வரையும் ஃப்ரெண்டு சீட்லேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். இன்னொரு சம்பவம் என்னன்னா, என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு 2 பசங்க. ஓகே. அவங்க 3 பேர் ஒன்றா வந்திருக்காங்க. இந்த 3 இது புக் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணும் பையனும் லவ்வர்ஸ் போல இருக்கு. ஓகே. அவங்க ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு ஆசைப்பட்டுருக்காரு. அவரும் சேர்ந்து 3 பேர் ஒரே இந்த டபுள் பர்த்தில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. இதே வந்து பக்கத்துல பேசஞ்சர் தான், பேசஞ்சர்ல நம்ம டிரைவர் உள்ள போய் தூங்க போனாரு. ஓகே. உள்ள போய் தூங்க போகும்போது சவுண்டு வந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் சவுண்டு பார்த்தாங்க, நம்மளை வந்து கூப்பிட்டாரு. வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே வீட்டில் 3 பேர். அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்துருக்கோம், இவங்க நம்ம வந்து ஏமாளி, அவங்க வந்து நல்லா பயன்படுத்திட்டு போறாங்க. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆசை வந்து அந்த இடத்துல தூண்டிடுறாங்க. சரிங்கண்ணா, நீங்க இப்போ வீடியோஸ் பார்க்குற பேசஞ்சர்ஸ்க்குலாம் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம என்ன சொல்லணும், நீங்க நீட்டா இருந்தீங்கன்னா நாங்க நீட்டா இருப்போம். வண்டியில மட்டும் கொஞ்சம் நீட்டா எதுவும் கீழே எதுவும் போடாம சாப்பிட்டா வெளியே கை கழுவுங்க, டயத்துக்கு வாங்க. நாங்க உங்களை மிஸ் பண்ணிட்டு என்னைக்கும் போக மாட்டோம். அது மாதிரி நாங்க வந்து உங்களை வந்து வேற யாரும் எதுவும் நினைக்கல. நீங்களும் எங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான் நினைச்சு நாங்க ஏத்திட்டு போறோம். நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டாலும் நிப்பாட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பின்னாடி எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகாம இருங்க. அதுதான் எங்களால சொல்ல முடியும். நீங்க வந்து வண்டியில இருக்கும்போது உங்க வண்டி மாதிரி பார்த்து நீட்டா வச்சிங்க. கப்புள்ஸ் மட்டும் பார்த்துங்க கொஞ்சம். உங்க வீட்டை நம்பி உங்க வீட்டில் உள்ளவங்க தான் உங்களை வந்து ஏற்றி வராங்க. நீங்க அங்கிட்டு 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் மிஸ்பிஹேவ் நிறையா பண்றீங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. தாய் தகப்பனுக்கு கரெக்டா இருங்க. அதான் நம்ம சொல்ல முடியும். சூப்பர்ண்ணா. நான் இது கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகா ஆழமா பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா.